மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணுபதி புண்ணியகாலம். விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, எதுக்காக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம், அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணால் விரைவாக பலன்களை பெறலான்றதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பதே விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட காலம். இது ஒரு வருஷத்தில் 4 முறை தான் வருது. இது எப்போன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம். இந்த தமிழ் மாதத்தின் முதல் நாளில் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை, அதாவது விஷ்ணு வழிபாடும் காலமாக கருதப்படுது. இது ஏன் தமிழ் மாதத்துல இந்த 4 மாதத்தை குறிப்பிட்டு சொல்றோம்? அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணிக்கும் போது முதல் 10.5 மணி நேரம் ரொம்ப உகந்த காலமா கருதப்படுது. அதுவும் அது நில ராசியான ரிஷபத்திலும், அதே மாதிரி நெருப்பு ராசியான சிம்மத்திலும், அடுத்ததா நீர் ராசியான விருச்சிகத்திலும், கடைசியாக காற்று ராசியான கும்பத்திலும் பயணிக்க போகும் முதல் 10.5 மணி நேரம் ரொம்பவே உகந்ததாக கருதப்படுது. சூரியன் இந்த இடத்துலலாம் பயணிக்கிற காலத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்றாங்க. அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது விஷ்ணுவின் கடுமையான அவதாரமான நரசிம்மரை லக்ஷ்மி தேவி அமைதிப்படுத்திய காலம். அதாவது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, விஷ்ணு தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்காக இரண்யகசிபு என்ற அரக்கனை கொள்வதற்கு நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு. அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை ரொம்பவே உக்கிர கோபத்தோடு கொல்லப்படும் போது அவரை முனிவர்களும் தேவர்களும் நெருங்கவே பயப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி தேவி முன் வந்து அவரை சாந்தப்படுத்தி லக்ஷ்மி நரசிம்மரா 2 பேரும் காட்சி அளிக்கிறாங்க. இந்த காலகட்டம் இந்த 10.5 மணி நேரத்துல தான் நடைபெற்றதுனால இது ரொம்பவே உகந்ததாக கருதப்படுது. இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம வழிபாடு பண்ணும்போது, பெருமாளை நாம வழிபாடு பண்ணும்போது அவங்களோட அனுகிரகம் அருளாசி மிக விரைவா நமக்கு கிடைக்குது. அதனாலதான் வைணவ கலாச்சாரத்துல இந்த 10.5 மணி நேர காலகட்டத்தை ரொம்பவே முக்கியமானதா கருதப்பட்டு இந்த காலகட்டத்துல விஷ்ணுவை பெருமாள் கோயில வழிபாடு பண்றாங்க. உங்களுக்கு அருகில் எந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி, அது லக்ஷ்மி நரசிம்மரா இருந்தாலும் சரி, ஸ்ரீனிவாச பெருமாளா இருந்தாலும் சரி, எந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் இந்த 10.5 மணி நேரத்துல நீங்க போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கும் அந்த அருளாசி கிடைக்கும். ஓகே, அந்த 10.5 மணி நேரம்ன்றது எங்கிருந்து எப்போதுலேருந்து ஆரம்பிக்குது? அதாவது திரும்பவும் சொல்றேன், தமிழ் மாதங்கள்ல மாசி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், இந்த மாதத்தின் முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே அன்னைக்கு வெடிகால 1:30 மணியிலிருந்து அன்னைக்கு காலையில 10:30 மணி வரைக்கும் தான் இது விஷ்ணுபதி புண்ணிய கால நேரமாக கருதப்படுது. இந்த காலகட்டத்துல நாம பெருமாள் கோயில்ல அந்த கோயில் கொடிமரத்தோடு சேர்த்து கருவறையும் நம்ம 27 முறை சுத்தி வரணும். அது ஏங்க 27 முறை? 27 முறைன்றது 27 நட்சத்திரம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது வேண்டுதலோ, உங்களுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கோ, உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும்னு அந்த கொடிமரத்தோடு சேர்ந்த கருவறையை 27 முறை வலம் வரணும். இது 27 முறை நம்ம எண்ணிக்கையை வச்சுக்க முடியாதுல்ல. அதனால சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 27 பூக்களையும் இல்லை 27 துளசி மாலைகளும் எண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த ரவுண்ட் எப்படியே சாமியை கும்பிட்டு வரும்போதெல்லாம் ஒரு பூ வச்சு அந்த பூ வைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய ஆசைகளும் நிறைவேறணும்னு அந்த பூ வைக்கும் போதெல்லாம் சாமி கிட்ட ஒரு செய்தி சொல்ற மாதிரி, எனக்கு இந்த ஆசை நிறைவேறணும்பா, எனக்கு சீக்கிரமா இந்த வீடு அமைஞ்சிடணும். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, இப்ப வர விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது ரிஷப ராசியில வருது. ரிஷப ராசின்றது சுக்கிரனுக்கு அதிபதி, அதுவும் இல்லாம அது நில ராசி. அதனால யாருக்கெல்லாம் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் நகையை சேர்த்து வைக்கணும்னு ஆசை இருக்கோ, அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல பெருமாள் கிட்ட வழிபாடு பண்ணி உங்களுடைய ஆசைகளையும் கோரிக்கையா வச்சு 27 முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
உங்களுடைய ஆசைகள் விரைவாக நிறைவேறும். ஓகேங்க. 27 முறை வழிபாடு பண்ணுறேன். இந்த 27 முறை நான் வலம் வரும்போது என்ன சொல்லி வழிபாடு பண்ணலாம், இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், இல்லை விஷ்ணு சூக்தம் சொல்லலாம், விஷ்ணுவோட 1000 நாமங்கள் சொல்லி கூட வழிபாடு பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப தீராத கஷ்டம் இருக்குது, என்னுடைய ஆசைகள் சீக்கிரமாக நிறைவேறணும், எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, எனக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, அதுக்கு நான் ஏதாவது குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. அதற்கான மந்திரம் என்னன்னா, ஓம் அனிருத்ரனே நமக, ஓம் சித்தார்த்தையே நமக. அதாவது காரிய தடைகள் விலகவும் பிரார்த்தனைகள் சீக்கிரமாக நிறைவேறவும். திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் அனிருத்ரனே நமக, ஓம் சித்தார்த்தையே நமக. இதை சொல்லி நீங்கள் 27 முறை பெருமாள் கோயிலில் கொடிமரத்தோடு சேர்ந்து பெருமாள் கருவறையும் சேர்த்து 27 முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய காரிய தடைகள் விலகும், பிரார்த்தனைகள் நிறைவேறும். முக்கியமாக யாரெல்லாம் வீடு கட்டணும், சீக்கிரம் ஒரு வீடு அமைஞ்சிடணும்னு ஆசையாக காத்துட்ருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த வழிபாடு மேற்கொள்ளும் போது, இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் போது விரைவிலேயே வீடு அமைஞ்சிடும். அதே மாதிரி சுக்கிரன் அதிபதியான ரிஷப ராசியில் சூரியன் இடம்பெறாரு. இந்த காலகட்டத்தில் நகை யாருன்னா வாங்கணும், நகையை சேமித்து வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் அதை சொல்லி வழிபாடு பண்ணலாம். சீக்கிரமாகவே பலன் கிடைச்சிடும்.